இறுதிப்போரின் சாட்சியான வற்றாப்பளை கண்ணகி அம்மன். அம்மனை வழிபட முல்லைத்தீவுக்கு படியெடுக்கும் பல மதத்தவர்கள். கடல் நீரில் விளக்கெரியும் அதிசயம் காண அலைமோதும் மக்கள் கூட்டம். வீரத்திற்கு பேர் போன வன்னியின் முல்லைத்தீவு மண்ணில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு வைகாசி பொங்கல் விழா எடுக்கப்படுகின்றது. பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் எடுப்பது பன்னெடும் காலமாக திகழ்கின்ற வழக்கமாகும். ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று ஆதாரமாகவும் இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயம் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் மற்றும் நந்திக்கடல் பகுதியில் ஈழ இறுதிப்போர் இடம்பெற்றிருந்தது. இறுதிப்போரின் போது தமிழ் மக்கள் சந்தித்த அவலங்களின் சாட்சியாகவும் கண்ணகி விளங்குகிறாள். இந்த ஆலயத்தின் அமைவிடம் வடக்கை சார்ந்து அமைந்திருந்தாலும் கண்ணகி அம்மனை வழிபட நாடு முழுவதும் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்புக்குரியது. அதிலும் தமிழர்கள் மாத்திரமல்லாது சிங்கள மதத்தவர்களும் முதற்கொண்டு கண்ணகி அம்மனை வழிபட முல்லைத்தீவுக்கு படியெடுப்பர். இவ்வருடமும் ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் மிகவும் உணர்வுபூர்வமாகவும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் முறையிலும் கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. மதுரையை ஆபாசத்துடன் எரித்த கண்ணகி மதுரையை விட்டு வெளியேறி ஈழத்திற்கு வந்து 10 இடங்களில் ஆறியதாக நம்பப்படுகிறது. 10வது இடமாக வற்றாப்பளை அமைந்திருந்ததன் காரணமாக பத்தாப்பளை என்பது பின்னர் மருவி வற்றாப்பளையாக பெயர் பெற்றது என்றும் வரலாறு குறிப்பிடுகின்றது.